ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, ஒரு சௌச்சௌ வச்சு ஒரு கூட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. சௌச்சௌவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, மசாலா மாதிரி போடுறதுனால. இதுக்கு ஒரு 25 கிராம் அளவுக்கு சிறுபருப்பை தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோன்ற அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன், ஒரு குட்டி டம்ளர் அளவுக்கு. அது மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சௌச்சௌவை போடணும். இந்த கொதி வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சௌச்சௌ இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நான் இப்போ வந்து 2 சௌச்சௌ வெட்டியிருக்கேன். 2 சௌச்சௌவுக்கு இவ்வளோ பருப்பு போட்டால் நம்ம போதும். இப்போ 2 சௌச்சௌவையும் நல்லா தொளி சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிறுபருப்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அந்த சிறுபருப்பு கூட சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக வைக்கலாம். சௌச்சௌ வந்து ஒரு தண்ணி காய், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி பாதி முங்குற அளவுக்கு வச்சாலே போதும். ஏன்னா காயிலிருந்து நிறைய தண்ணி வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்குவோம். அது வேகிறதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாவை அரைச்சிட்டு வருவோம். அதுக்குள்ளே அது கொஞ்சம் வேகும். மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம கடையில் வாங்குவோம் பாருங்கள், ஒரு தேங்காய், ஒரு தேங்காயில் காவாசி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் வேண்டாம், காவாசி தேங்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து 2 சௌச்சௌங்கிறதுனால நான் காவாசி தேங்காய் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம். இதில் தேங்காய், வெள்ளைப்பூடு, சின்ன சீரகம், ஒரு மிளகாய், பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும், அதுவும் தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் அலசி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்க வைக்கும் போது நம்ம உப்பு போடணும். முன்னக்கூட்டியே உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது. ஏன்னா தண்ணி கையாக கொஞ்சம் வற்றும், நம்ம மசாலாலாம் போடுவோம்ல, அதனால் மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அது வற்றட்டும். அது வற்றிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பல்லாரி இருக்கு பாருங்கள், ஒரு பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, ஒரு 2 வத்தல், அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம், இதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அதில் ஊற்றுங்க. அதில் போட்டுட்டு அது நல்லா இன்னும் கொஞ்சம், ஏன்னா தண்ணி விட்ருக்குமா, தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வற்ற வச்சு அதை கிண்டி இறக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு சௌச்சௌ கூட்டு. தண்ணியோடு இருந்ததுன்னா ஒரு மாதிரி சளிச்சு போன மாதிரி இருக்கும். அதனால் தாளித்து போட்டுட்டு அந்த சூடோடு இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக கிண்டினீங்க அப்படின்னா நம்மளோட சௌச்சௌ கூட்டு தயாராகிட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி, லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் இதில் இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.